ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஆக்சுவலி நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், தென் ஹீலிங் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 3 of Pentacles, Six of Pentacles, Ace of Cups, King of Cups, Three of Cups, Four of Pentacles, Death, Knight of Pentacles, Ace of Wands, Eight of Pentacles, World, Justice. So bottom of the deck, the Hierophant. Nine of Swords, Chariot, Nine of Wands, Queen of Wands. Okay, Knight of Pentacles, Sun, Queen of Swords, Knight of Swords, Judgment, Six of Pentacles, Magician, Ace of Pentacles, Six of Cups. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி இவ்வளோ அந்த டாபிக் பற்றி பார்க்கணுன்னா, எஸ்டர்டே நைட்டே நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி பார்க்குறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். அதுக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தவங்க அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ആക്ച്വലി இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிട്ടുണ്ട്. டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிട്ടുണ്ട്. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி வந்து ஒரு 13 மந்த் இருக்கலாம், இல்லைங்க ஒரு 13 டேஸ் இருக்கலாம். ஓகே,
ரிலேஷன்ஷிப் டெத் ஆகுறதுக்கு 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். மேபி 2 பேருக்கும் காஸ்ட், ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இன்றைக்கி ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, நமக்கு இங்கே காஸ்ட், ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காட்டுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிக்கலாம். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறது, ஓகே, உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, உங்களை டாமினேட் பண்ணி வைக்கிறது, உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் சுடுறது, எப்பவும் உங்ககிட்ட எரிஞ்சு விழுறது, டென்ஷன் ஆக்கிட்டே இருக்குது, ஈகோ, ஆட்டிடியூட், பொசஸ்னஸ், இதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லை, மேபி நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, எல்லாம் டெத் ஆகி போச்சு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டினா என்னென்னு நிறைய தெரியும். தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதான் இங்கே நம்ம தேர்ட் பார்ட்டி சொல்கிறோம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு இந்த ஒரு பர்சன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் இல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அது தேர்ட் பார்ட்டியாக இருக்கும். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ஈகோ பிடிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த பர்சனோட ஈகோ வந்து நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு பர்சனாக இருக்கலாம். இதுதான் தேர்ட் பார்ட்டி. பட் இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எனக்கு மெயினாக தெரியுற விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இல்லைங்க எனக்கு எது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஓகே ஓகே ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகி போயிட்டு உண்டு. ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டு உண்டு, ஒன்றும் இல்லை. ஓகே, மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் நினைக்கலாம் ரிலேஷன்ஷிப் எல்லாமே டெத் ஆகி போயிட்டு உண்டுலாம். ஓகே, பட் எஸ் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. பட் உங்களோட இது பார்த்து நீங்கள் இந்த பர்சன் மேலே எமோஷ்னலி கனெக்டட். ஓகே, இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை பல தடவை திட்டிருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசி உங்களை காயப்படுத்திருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த கோவங்கிறது ஒரு 4 days, ஒரு 5 days, இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 days, இல்லைங்க 1 month இருக்கும். மறுபடியும் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். மறுபடியும் இந்த ஒரு பர்சன் மேலே ஸ்நேகம் பொங்கி வழிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, வேறு என்ன பண்ணாலும் இவங்க மேலே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, மேபி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலர்களுக்கு 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகி போயிட்டு உண்டு. மேபி உங்களுக்கு இந்த போஸ்டரோட கேரக்டர் மனசில் இருக்கும். ஓகே, என்னோட கேரக்டர் மனசில் இருக்கும். இந்த ஒரு பர்சன் வந்து பல தடவை உங்களை நான் சொன்ன மாதிரி ரொம்ப சடனாக கோவப்படுவாங்க. கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. உங்களுக்கு 2 பொசிஷனஸ் உண்டு, ஈகோ உண்டு. நீ இப்படி பண்ணாது, அப்படி பண்ணாது, உங்களை நல்லா டாமினேட் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்கிறது, அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, அவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, ஒரு சந்தேகப்படுற மாதிரி, இந்த மாதிரிலாம் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு எல்லாம் டெத் ஆகி போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு க்ரோ இருக்குமா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகிட்ட அப்கோர்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, எஸ், காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். ஓகே, உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. இந்த ஒரு பர்சன் மாதிரி எந்த ஒரு பர்சனுக்கு என்ன பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் மாதிரி உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, பட் பல தடவை நீங்கள் சேடாக இருந்திருக்கலாம், டிப்ரெஷனாக இருந்திருக்கலாம், நெகட்டிவில் நீங்கள் போயிருக்கலாம், ரொம்ப டவுன் ஆகிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படி இல்லை. எவ்வளோ ஸ்நேகம் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வர தொடங்கிட்டு, ஒரு ட்ரஸ்ட்டு வர தொடங்கிட்டு. இந்த ஒரு பர்சன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஓகே, எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வருவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. இனி எனக்கு இந்த ஒரு பர்சன் மாதிரி இருக்கிற ஸ்நேகம் வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஆகும். நான் இந்த ஒரு பர்சனை ட்ரூவாக ஸ்நேகிக்கிறேன்.
எப்பவுமே வந்து எப்பவுமே ஒரு உண்மையான ஒரு காதலுக்கு எப்பவுமே ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் வந்து உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பாசிட்டிவாக கேட் பண்ணுது. எஸ் அப்கோர்ஸ் நீங்கள் பல தடவை சேடாக இருந்திருக்கலாம், டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், நெகட்டிவ் வைப்ரேஷனில் போயிருக்கலாம், பல நாட்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், வலி வேதனை எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இன்ட்யூஷன் கேட் பண்ணுது. உங்களோட சோல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ வந்து சேடாக இருக்காதா, நீ ஃபீல் பண்ணாதா, நீ வந்து உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகாது, உன்னோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான சிம்டம்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கலாம், இல்லைங்க உங்கள் சோல் லெவலில் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. எஸ் இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என்னோட லவ்ங்கிறது ட்ரூ லவ், அன்கண்டிஷனல் லவ். ஓகே, ஸோ அதனால் எனக்கு அது என்னால் வந்து எல்லாத்தையும் எனக்கு என்ன தேவையோ அதே லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கழிவு எனக்கு உண்டு, சக்தி எனக்கு உண்டு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு கிரிமினல் சைடு உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். புரியுதா? இந்த ஒரு பர்சனை எப்படி உங்களுக்கு வர வைக்கிறது, இந்த ஒரு பர்சனை எப்படி உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கிறது, உங்களுக்கு அது ஒரு சூட்சமாக சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு மனசில் ஆகிருக்கும். எஸ் நான் இந்த வேலை போனால் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கைடன்ஸ் கிடச்சிருண்டு. எஸ் நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம செல்ஃப் லவ் பண்ணுவோம், நம்ம எப்போவுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுருக்கணும், எப்போவுமே நம்மளை பீஸாக வச்சுருக்கணும். அப்போ அந்த டைம் நமக்கு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப ஹையில் இருக்கும். அப்போ பேர்பட்ட பர்சனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஒரு அட்ராக்ட் ஆகி வருவாங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்யூஷன் உங்களை ஸ்ட்ராங்காக கேட் பண்ணுது, 110% பீஸாக இருக்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கிறீங்க. ஓகே, ஜாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. ஓகே, ஸ்நேகம் உண்டு, பட் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு அது ட்ரஸ்ட்டு இன்ட்யூஷன் உங்களுக்கு கேட் பண்ணுது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணி உங்கள் வைப்ரேஷன் ஹை லெவலில் கொண்டு வச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ கிடைக்குது. ஓகே, மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்டு, ஓகே, அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு தெரியும், உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி உங்களோட டீட்டெயிலை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது இவங்க யாரும் உங்களை பற்றி நல்லதாக சொல்லி கொடுத்துருண்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்களோட டீட்டெயில் வந்து கேட்டுட்ருக்கலாம் யார்கிட்டயாவது, இல்லைங்க சோஷியல் மீடியா வழியாக பார்த்துருக்கலாம். மேபி நீங்கள் சோஷியல் மீடியா வழியே நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வாட்டி கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகிருக்கலாம். அப்போ நீங்கள் சோஷியல் மீடியா கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா நல்ல நல்ல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி மாதிரி காட்டிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ஒரு பர்சன் மேபி யார்கிட்ட உங்களை பற்றின டீட்டெயில் கேட்கலாம், அவங்க கூட உங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லி கொடுத்துருண்டு. பாசிட்டிவ் மீன்ஸ் என்னது, மேபி அது அந்த ஒரு பர்சன் நெகட்டிவாக சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி சொல்லி கொடுத்துட்டு உண்டா இருக்கும். பட் அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு. காரணம் என்னன்னா இந்த ஒரு பர்சன் வந்து மேபி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டே உங்களை பற்றி கேட்டிருக்கலாம். அப்போ அவங்க உங்களை பற்றி சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி மறந்துட்டாங்க, அவங்க லைஃப்பில் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் வந்து சேடாக இருக்கிற மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, அவங்க எனி டைம் ஹாப்பியாக இருக்காங்க, லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க, யாரோ சொல்லி கொடுத்துருண்டு. மேபி அது வந்து ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கூட டெத் ஆகி போகட்டுன்னு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துடுண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க பார்க்குற டைம்லையும் கேட்கக்கூடிய டைம்லையும் இந்த ஒரு பர்சன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி சில பேருக்கு இது சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்கி காஸ்ட் ரிலீஜியன்ஸ் அந்த வகையில்
சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட் ரொம்ப ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டில் தேடி எப்பமோ 4 பேர் சஜஷனில் வந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டுன்னா, எனக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது, ஃபேமிலியில் ஒரு நல்ல நேம் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை என் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய டைமில் எனக்கு இருக்கிற நேம் வந்து டேமேஜ் ஆகி போயிடும், எனக்கு இருக்கிற ஒரு நல்ல பேர் வந்து போயிடும். ஸோ அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காமல், ஒரு கிளாரிட்டி கொடுக்காமல் விட்டுட்டுண்டு. ஓகே, பட் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகிறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, இவர் அதை டீட்டெயிலில் கேட்கும்போது இவர் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் போச்சு, எல்லாம் என்னை விட்டு போச்சு, எல்லாம் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நான் மிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். இவரது முன்னாடி மேபி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஃபுல்லாக உங்ககிட்ட நெகட்டிவாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். பட் இது ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு, டெத் ஆகி போன பிறகு இவர் உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறது, என்னை பற்றி A to Z அவங்களுக்கு தெரியும். அவங்க கொடுத்த ஒரு கேரிங்கை இது வரைக்கும் இவர் ஏதாவது எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு. இதே மாதிரி என் லைஃப்பில் ஒரு பர்சன் என் லைஃப்பில் மறுபடியும் எனக்கு கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எல்லா விதத்துலையும் எனக்கு ஓகேவாக இருந்தாங்க. என்னை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னை யாருமே இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. பட் ஒரு அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னு எனக்கு அவங்க கிட்டே நான் கற்றுக்கிட்டேன். ஸ்நேகத்தை தவிர என் லைஃப்பில் அவங்க வேறு எதையுமே எதிர்பார்த்துட்டு இல்லை. இவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சுட்டு ஒன்றும் இல்லை. இது மறுபடியும் என் லைஃப்பில் கிடைக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்வது ப்ரீசியஸ் மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, அன்றைக்கி நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இதெல்லாம் கனவோடு போயிருமா, இல்லைங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் என் லைஃப்பில் வருவா, மறுபடியும் ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் வந்து நல்லா இருக்கும்ல. ஸோ அது இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னைய ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு பர்சன் கண்டினியூஸாக உங்களை பற்றின டீட்டெயில் இந்த ஒரு பர்சனுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை பற்றி டீட்டெயில் அப்டேட் பண்ணி இவருக்கு ஓடி வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், இல்லைங்க நேரில் வந்து உங்களை மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் வந்து உங்களை பார்க்கணும். ஸோ இந்த ஒரு தாட் உங்களுக்கு எஸ்டர்டே நைட்டு வந்துட்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம், மேபி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருக்கலாம், கோல்டு லேண்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு எல்லாம் இருக்கும்ல, சிலவங்களுக்கு இந்த சில பர்சனுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் இண்டிபெண்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம் இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இந்த ஒரு பர்சன் இப்போ இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா மேபி இவருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சும் தெரியாமல் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 24/7 உங்களை பற்றின தாட்டில் இந்த பர்சன் லைஃப்பில் ஜீவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் இவர் 24/7 இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணனால அது வந்து இவருக்கு லைஃப்பில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, இவர் உங்களை அறிஞ்சோ அறியாமல் இவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணனால ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். இவர் மேபி இந்த ஒரு போர்ஷன் நேம் பார்த்துட்ருக்கலாம், இவர் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு போர்ஷன் உங்கள் ட்ரீமில் வரலாம். ஓகே, அது என்னென்னா 24/7 இந்த போர்ஷன் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வரக்கூடிய சயின்ஸாக இருக்கும் மேபி. ஓகே, இவருக்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நியூவாக ஸ்டார்ட் ஆகணும். இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிக்கணும்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரைட்னஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு ஓகே, ரீகன்சிலேஷன் எனக்கு வேணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும், இது வந்து இது டெத் ஆகிற ரிலேஷன்ஷிப் கிடையாது, இந்த ஒரு பர்சன் மறுபடியும் என் லைஃப்பில் வரணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும்னு இவர் வந்து எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு மேபி இந்த மேபி கமிட்மெண்ட் கொடுக்கறது ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு இல்லையா இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் கமிட்மெண்ட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
பட் இந்த பர்சன் வந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஏன்னா இந்த பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இந்த பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு கால் அல்லது ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறதுக்கு இவர் நைட் பிளான் பண்ணிட்டு உண்டு. இவர் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு, உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வர்றதுக்கு இந்த ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாரு. மேபி ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்கலாம். இவர் எஸ்டர்டே நைட்டு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி மெசேஜ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எப்படி ஒரு மூவ் எடுத்து வைக்கிறது, இவர் அதை நைட்டு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணும், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, பட் அதை நீங்கள் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. இவர்கிட்ட பயங்கரமாக ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். இவருக்கு அது ஃபியரும் உண்டு. அது இன்றைக்கி ரூடாக பிஹேவ் பண்ணுறது நினைக்கும் போது இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இவருக்கு அது ஃபியர் உண்டு. ஓகே, நம்ம லைஃப்பில் எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடச்சிது. ஈஸியாக கிடைக்கிறனால நமக்கு இறைவன் நமக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக கொடுத்துட்டான். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் வந்து நஷ்டப்பட்டு தொலைச்சிட்டோம். இன்றைக்கி அது ஒரு விஷயம் கிடைக்கிறன்னு சொல்லும்போது எனக்கு அதோட வேல்யூ மனசிலாகுது. என் லைஃப்பில் எவ்வளோ பட்ட ஒரு பொக்கிஷன் எனக்கு ஒரு டைமண்ட் எனக்கு கிஃப்டாக கிடச்சிருச்சு. அதனால் அந்த டைமண்டை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் அதை மூவ் பண்ணி தொலைச்சிட்டேன். பட் இன்றைக்கி எனக்கு அது ஒரு டைமண்டாக தெரியுது. பட் அது எனக்கு கிடைக்குமான்னு தெரில. அந்த ஒரு நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, இந்த ஒரு போஸ்ட் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணுறீங்க, எமோஷனல் எதுவும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை லைஃப்பில். ஓகே, எனக்கு ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப இவர் டோட்லி இவரோட லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டோட்லி ஒரு சேடு, டிப்ரெஷன், நைட்டு தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், நைட்டு உறக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறது, எதையா போட்டு திங்க் பண்ணுறது, எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, எல்லாம் போச்சே, நான் இனி என்ன பண்ணுறது. ஓகே, இவருக்கு அது மனசிலாயிட்டு உண்டு. முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சன் இல்லை, இப்போ டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. முன்னாடி இந்த ஒரு பர்சன் என்கிட்ட இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு, பட் இவங்க டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இனிமேல் இவங்க கிட்ட மறுபடியும் ஒரு லவ் காதல் கத்திரிக்கான்னு போயாச்சுன்னு இவங்க என்ன கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இனிமேல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நான் போகிறதா இருந்துச்சுன்னா முன்னாடி தான் எனக்கு எனக்கு தோணு நேரம் போவேன், எனக்கு தோணு நேரம் நான் வருவேன். முன்னாடி எனக்கு அவங்க அவைலபிளாக இருந்தாங்க, பட் இப்போ அவங்க அவைலபிளாக இல்லை. இனிமேல் இவங்க லைஃப்பில் மறுபடியும் நான் ஒரு லவ்னு ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இவங்க லைஃப்பில் நான் என்றானா ஷோராக என்ன அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இனிமேல் இது ஒரு பர்சனல் லைஃப்பில் நான் போகிறதா இருந்தால் ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டியோடு தான் நான் இனி போகணும். முன்னாடி மாதிரி இவங்க இல்லைன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு. ஓகே, அவர் அது மட்டும் இல்லாமல் மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் இருந்தாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட் ஏதாவது பார்ட்டி செலிப்ரேஷன் ஏதாவது போயிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் 1000 பேர் கூட்டத்தில் நின்னாலும், இவரை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், இவர் ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் எந்த இடத்துல இருந்தாலும் இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி, இவரை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாத மாதிரியும், இவருக்கு கஷ்டம் நஷ்டத்தை யாரும் அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லாத மாதிரியும், இவருக்கு எமோஷ்னலி ஒற்றப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் இவருக்கு கரண்ட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மேபி இருந்தாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஒரு ஹாப்பி ஒன்றும் கிடையாது. பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். ஓகே, ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போது நான் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து ஒரு பக்கம் ஃபேமிலி, கல்ச்சர், சொசைட்டி நேம் கெட்டு போயிடும், ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபியரும் உண்டு. இவரை எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, எனக்கு 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 என்னோடய சந்தோஷம் எனக்கு இம்பார்ட்டன். ஏன்னா எனக்கு எங்கே போனாலும் எனக்கு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இல்லாமல் எனக்கு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எத்தனை நாள் நான் ஃபேமிலி எதிர்பார்த்து, சொசைட்டி எதிர்பார்த்து, என்னோடய நேமை எதிர்பார்த்து எத்தனை நாள் நான் இருக்கிறது. எனக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என் லைஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கோம். நான் இப்போ சொசைட்டி எனக்கு என்னோடய நேம் தான் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்தேன்னா அப்போ கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நியூ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டிசைர் உண்டு. பட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாதனால இவர் என்ன திங்க் பண்ணோன்னா, அன்றைக்கி அந்த ஒரு பர்சனை நான் வந்து நல்லபடியாக நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு விருப்பத்துக்கு நான் ஒரு மெசேஜோ காலோ உடனே நான் பண்ணியிருக்கலாம். பட் அன்றைக்கி லைஃப்பில் அந்த ஒரு பர்சனை டோட்லி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், ஒரு வேல்யூ, ஒரு இம்பார்ட்டன்ட் எதுவுமே இது கொடுத்துட்டு. அப்போ இவருக்கு அது நாங்கள் எப்படி அப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் எடுத்து வைக்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு மூவ் நான் எப்படி எடுத்து வைக்கிறது?
ஓகே, மேபி இந்த போஸ்ட் எடுத்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க, அப்கோர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குது. ஸோ அது ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து இவர் ஜட்ஜ்மெண்ட், யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்குறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு மிராக்கிள், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறிட்டுனா கொள்ளலாம். ஏன்னா இவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஹையர் பொசிஷனில் உள்ள கேரக்டர். சொசைட்டி என்ன சொல்லணும், மேபி மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா கல்ச்சர், காஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, சொசைட்டி என்ன சொல்லணும், எல்லாரும் இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரோட இதுலேயும் ஒரு நேம் இருக்கலாம் இவங்களுக்கு. அப்போ நேம் கெட்டு போயிடும், என்னோட நேம் கெட்டு போயிடும், ஃபேமிலியோட நேம் கெட்டு போயிடும். ஓகே, ஆனால் இந்த சுச்சுவேஷனில் முன்னோட்டும் போக முடியல. ஓகே, முன்னோட்டும் போக முடியல. ஓகே, ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரோசஸ்க்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். கம்யூனிகேஷன் மேபி 8 டேஸில் வரலாம், 8 வீக்ஸில் வரலாம், இல்லைங்க 8 மந்தில் வரலாம், இல்லைங்க 8 ஹவர்ஸில் வரலாம். கம்யூனிகேஷன் வந்தாலும் இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக நிற்பாங்கன்னு கேட்டால் கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ இவங்க இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா இவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இல்லைங்க, இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவங்களுக்கு எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்காமல் அப்படியே கொண்டு போகணும் அந்த ஒரு தாட் உண்டு. அதனால் ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கிளாரிட்டியோ ஒரு ஸ்டெபிலிட்டியோ அந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ அது டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ டோட்லி நமக்கு சன் கார்டு வந்துட்டு. இந்த ஒரு பர்சன் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து 2 பேரும் செய்து கொடு, சொசைட்டியும் சரி ஃபேமிலியும் சரி எதையும் பாதிக்காமல் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து நீங்களும் அவங்களும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. ஓகே, மேபி ஃபீலிங்ஸ் எமோஷன் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. கிங் ஆஃப் கப்ஸ் டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லை, அவங்க லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி சில பர்சன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ஏதாவது வேலை விஷயமா ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவர் மேபி ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு யூனிவர்ஸ் கிட்டது கிடைக்கும். ஓகே, தென் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது நடந்த நல்ல மூமெண்ட் மறுபடியும் என் லைஃப்பில் கட்டாயம் வரணும். அன்றைக்கி அந்த நாட்கள் எனக்கு ஒரு கிஃப்டாக இருந்துச்சு, ஆனால் அந்த டைம் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில் வரணும்னு இவர் திங்க் பண்ணுறாரு. ஒரு செலிப்ரேஷன் வேணும்னு திங்க் பண்ணுறாங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டு ஒன்றுனாலும் இந்த ஒரு பர்சன் 24/7 அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, இதுதான் அந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களை குறித்து திங்க் பண்ண ஒரு விஷயங்கள். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 666 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 666 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அதை தவிர்த்து இம்பார்ட்டன்டான டேட் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 important, 19 important, 20 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் 21 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், நவம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தென் புதுசாக நம்ம சேனல் யாரை பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் கூட இங்கே கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி இங்கே அப்டேட் ஆகும். Thank you for watching.